10, 9, 8 உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் நம்ம கூட சேர்ந்து இந்த கவுண்டவுன் சொல்லிட்டு இருக்காங்க. இது வெறும் ஒரு கொண்டாட்டம் மட்டும் இல்ல, இது ஒரு உலகளாவிய சடங்கு மாதிரி. ஆனா யோசிச்சு பாருங்களேன், அந்த கடைசி நொடி உண்மையில எதை குறிக்குது? ஒரு வருஷத்தோட முடிவு, இன்னொரு வருஷத்தோட ஆரம்பம். சரி, ஆனா நாம ஏன் இந்த குறிப்பிட்ட நாள ஜான்வரி 1 ஒரு புது தொடக்கமா ஏத்துக்கிட்டோம்? புத்தாண்டு ஏன் ஜான்வரி 1ஆம் தேதி வருது? இந்த கேள்விக்கு பதில் நீங்க நினைக்கிறத விட ரொம்பவே ஆச்சரியமான ஒண்ணு. இது ஏதோ வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களால முடிவு செஞ்ச நாள் கிடையாது. இது முழுக்க முழுக்க அதிகாரம், அரசியல், அப்புறம் மதத்தால வடிவமைக்கப்பட்ட ஒரு நாள். இந்த கதைக்குள்ள ரெண்டு முகம் கொண்ட ஒரு கடவுள் இருக்காரு, அதிகார பசியோட ஒரு பேரரசர் வராரு. அது மட்டும் இல்லாம வரலாற்றிலிருந்தே காணாம போன 11 நாட்களோட மர்மமும் இருக்கு. வாங்க இந்த அரசியல், புராணம், காலக்குழப்பம் எல்லாம் நிறைஞ்ச கதைக்குள்ள போகலாம். நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம். தற்செயலான புத்தாண்டு, அதாவது ஜான்வரி 1ஆம் தேதிங்கிறது இயற்கையா அமைஞ்ச ஒரு தொடக்கம் கிடையாது. அது வரலாற்றுல ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தேதி. ஒவ்வொரு பெரிய கூட்டமும் ஒரு கும்பல் தான். அவங்க கிட்ட அறிவை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல, அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டணும். இது 1750ல நவீன கேலண்டர் சட்டத்தை கொண்டு வந்த லார்ட் ஷெஸ்டர்ஃபீல்டோட வார்த்தைகள். கேலண்டரை மாத்துறதுங்கிறது வெறும் எண்களை மாத்துற விஷயம் இல்ல, அது மக்களோட மனதையும் அதிகாரத்தையும் கட்டுப்படுத்துற ஒரு பெரிய அரசியல் நகர்வுங்கிறத இது தெளிவா காட்டுது. சரி, இப்போ ஒரு சின்ன டைம் டிராவல் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி போவோம். அப்போல்லாம் மனுஷங்க இயற்கையோட தாளத்துக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்தாங்க. அவங்களோட புத்தாண்டு கேலண்டர்ல இருக்கிற ஒரு தேதியா இல்ல. பாபிலோனியர்களுக்கு வசந்த காலம்தான் புத்தாண்டு. எகிப்தியர்களுக்கு நைல் நதியில வர்ற வருடாந்திர வெள்ளப்பெருக்கு தான் புது வருஷத்தோட அறிகுறி. சீன புத்தாண்டு கூட விவசாய சுழற்சிகளோட பின்னி பிணைஞ்சதுதான். இது எல்லாத்துலயுமே புத்தாண்டுங்கிறது ஒரு தேதி இல்ல, அது இயற்கையோட ஒரு முக்கியமான நிகழ்வு. இந்த ஒப்பீட்ட பாருங்களேன், எவ்ளோ பெரிய மாற்றம்னு புரியும். ஒரு பக்கம் வசந்த காலம், நதி வெள்ளம், சந்திரன்னு இயற்கையோட சுழற்சிகள். இன்னொரு பக்கம் ஜனவரி 1ன்னு ஒரு நிர்வாக தேதி. நம்ம நேரத்தை பார்க்கற விதத்திலேயே ஒரு பெரிய புரட்சி நடந்திருக்கு. சரி, இப்போ கதை ரோமானிய பேரரசுக்கு வருது. இங்கதான் முதல் முறையா அரசியலும் அதிகாரமும் கேலண்டரை தீர்மானிக்க ஆரம்பிக்குது. இவர்தான் ஜானஸ், தொடக்கங்கள் மற்றும் மாற்றங்களுக்கான ரோமானிய கடவுள். இவருக்கு 2 முகம், ஒன்னு கடந்த காலத்தை பாக்குது, இன்னொன்னு எதிர்காலத்தை நோக்குது. கரெக்டா இருக்குல்ல? இவரை கௌரவிக்கிற விதமாதான் ஜூலியஸ் சீசர் ஜான்வரி மாதத்தை வருஷத்தோட முதல் மாதமா அறிவிச்சாரு. ஆனா சீசரோட இந்த முடிவு சும்மா ஒரு கால மாற்றதுக்காக இல்ல, அது ஒரு பவர் மூவ். பறந்து விரிஞ்ச ரோமானிய பேரரசு முழுக்க ஒரே கேலண்டர், எல்லாரும் ரோமோட கட்டுப்பாட்டுல இருக்காங்கன்னு நினைவூட்டுறதுக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த கருவியா இருந்துச்சு. ரோமோட வீழ்ச்சிக்கு அப்புறம் ஐரோப்பால ஒரு பெரிய குழப்பமே நடந்துச்சு. கிறிஸ்தவ மதம் ஜான்வரி 1 ஒரு பேகன் பழக்கமா பாத்துச்சு. அதனால சில பேர் மார்ச் 25 புத்தாண்டா கொண்டாடினாங்க, சிலர் கிறிஸ்மஸ கொண்டாடினாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரே கண்டத்துல பல புத்தாண்டு தினங்கள், எவ்ளோ குழப்பமா இருந்திருக்கும். இப்போ நாம கதையோட உச்சக்கட்டத்துக்கு வந்துட்டோம். பல நூற்றாண்டுகளா இருந்த ஒரு சின்ன கணக்கு பிழைய சரிசெய்ய வரலாற்றிலிருந்தே சில நாட்கள் மொத்தமா தூக்கப்பட்டது. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். இங்கதான் அசல் பிரச்சனையே ஆரம்பிச்சுது. ஜூலியன் கேலண்டர் படி ஒரு வருஷம் உண்மையான சூரிய ஆண்டை விட சுமார் 11 நிமிஷம் அதிகமா இருந்துச்சு. இது கேட்கறதுக்கு சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா பல நூற்றாண்டுகளா இந்த 11 நிமிஷங்கள் சேர்ந்து சேர்ந்து ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டாக்கிடுச்சு. 1582ல இந்த வித்தியாசம் கிட்டத்தட்ட 10 நாட்களா வளர்ந்து நின்னுச்சு. இதனால ஈஸ்டர் பண்டிகை மாதிரி முக்கியமான நாட்கள் தவறான தேதியில கொண்டாடப்பட்டுச்சு. இதை சரி செய்யத்தான் போப் கிரிகோரி 13 ஒரு புதிய இன்னும் துல்லியமான கேலண்டரை அறிமுகப்படுத்தினாரு. அதுதான் நாம இன்னைக்கு பயன்படுத்துற கிரிகோரியன் கேலண்டர். ஆனா எல்லாருமே இதை ஏத்துக்கல. புரொட்டஸ்டன்ட் நாடான பிரிட்டன் இது கத்தோலிக்க போப் கொண்டு வந்த மாற்றம்னு சொல்லி பிடிவாதமா மறுத்துச்சு. மதமும் அரசியலும் ஒன்னு சேர்ந்துடுச்சு. அவங்க பழைய ஜூலியன் கேலண்டரையே பயன்படுத்தினதால மத்த ஐரோப்பிய நாடுகளை விட இன்னும் பின்தங்க ஆரம்பிச்சாங்க. கடைசியா 1752ல பிரிட்டன் இந்த மாற்றத்தை ஏத்துக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துச்சு. அப்போ வித்தியாசம் 11 நாட்களா ஆகிடுச்சு. அதனால பிரிட்டிஷ் பாராளுமன்றம் ஒரு அதிரான சட்டத்தை கொண்டு வந்துச்சு. அதன்படி செப்டம்பர் 2 புதன்கிழமைக்கு அடுத்த நாள் வியாழக்கிழமை செப்டம்பர் 14. நடுவுல இருந்த 11 நாட்கள் கேலண்டர்ல இருந்து அப்படியே மாயமாயிடுச்சு.
எங்களுடைய 11 நாட்களை திருப்பிக் கொடுங்கள் இப்படி சொல்லி மக்கள் தெருவுல இறங்கி போராட்டம் பண்ணுனதா ஒரு பிரபலமான கட்டுக்கதை இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா, அந்த மாதிரி பெரிய கலவரங்கள் நடந்ததா எந்த வரலாற்று ஆதாரமும் இல்ல. இது ஒரு அரசியல் நையாண்டி ஓவியத்திலிருந்து பரவின ஒரு சுவாரஸ்யமான கட்டுக்கதை தான். இவ்ளோ பெரிய கதைக்கு பிறகும் ஜனவரி 1ங்கிறது பல புத்தாண்டு கொண்டாட்டங்கள்ல ஒண்ணுதான். இன்னைக்கும் உலகம் முழுக்க மக்கள் பலவிதமான நாட்கள்ல புது வருஷத்தை கொண்டாடிட்டு தான் இருக்காங்க. இந்த அட்டவணைய பாருங்க. சீன புத்தாண்டு, ஹிந்துக்களோட விக்ரம் சம்வத் புத்தாண்டு, யூத புத்தாண்டு, பாரசீக புத்தாண்டுன்னு ஒவ்வொன்னும் ஒரு தனித்துவமான கலாச்சாரத்தையும் வானியல் கணக்கீட்டையும் காட்டுது. காலத்தை கணக்கிடுறதுல எவ்வளவு பன்முகத்தன்மை இருக்கு பாருங்க. தெரியுமா, நாம இன்னைக்கு கடைப்பிடிக்கிற பல புத்தாண்டு பழக்க வழக்கங்களுக்கு பின்னாடி பழங்கால நம்பிக்கைகள் இருக்கு. நாம எடுக்கிற நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் இருக்கே, அது பண்டைய பாபிலோனியர்கள் அவங்க கடவுள்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளோட நவீன வடிவம்தான். நாம வெடிக்கிற பட்டாசுகள் சீனாவுல தீய சக்திகளை விரட்ட பயன்படுத்தப்பட்ட ஒரு முறை. சரி, இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வர்றோம். ஏன் ஏன் நாம புத்தாண்ட இவ்வளவு ஆவலா இவ்வளவு உற்சாகமா கொண்டாடுறோம்? இதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் என்ன? முழு கதையோட சாராம்சமே இதுதான். தேதிங்கிறது ஒரு வரலாற்று தற்செயல். ஆனா ஒரு புது தொடக்கத்துக்கான நம்மளோட ஏக்கம், ஒரு சுத்தமான பக்கத்திலிருந்து வாழ்க்கைய ஆரம்பிக்கணுங்கிற ஆசை, அது மனுஷ இயல்பிலேயே ஆழமா வேரூன்றி இருக்கு. புத்தாண்டு கொண்டாட்டம் நம்மளோட சில அடிப்படை உளவியல் தேவைகளை பூர்த்தி செய்யுது. அது எதிர்காலத்தை பத்தின நம்பிக்கையை தருது. கடந்த காலத்தை திரும்பி பார்க்க ஒரு வாய்ப்பை கொடுக்குது. எல்லாத்துக்கும் மேல நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குங்கிற ஒரு சக்தி வாய்ந்த உணர்வை இது கொடுக்குது. ஆக நாம கொண்டாடுற இந்த புத்தாண்டு தேதி பேரரசர்கள், போப்புகள், கணக்கு பிழைகள்னு பல விஷயங்களால உருவான ஒரு வரலாற்று தற்செயல். ஆனா ஒரு புது தொடக்கத்துக்கான நம்ம தேடல் ரொம்பவும் ஆழமானது, உலகளாவியது. அதனால உண்மையான கேள்வி இதுதான். தேதி வேணா தற்செயலா இருக்கலாம், ஆனா உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த புது தொடக்கத்தை நீங்க என்ன செய்ய போறீங்க?